நல்லவரா இருப்பார். நம்மளாம் நிறைய நேரம் சலிச்சுக்கிறோம். யார் மேல? ஏண்டா கிறிஸ்தவங்களா இருக்கும் சொல்லுங்க, ஏண்டா கிறிஸ்தவங்களா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க சலிச்சுக்கிறது உண்மையா? எனக்கு தெரியும். சில பேரெல்லாம் பார்த்தா சர்ச்சுக்கு போகலாம், ஜாலியா சினிமாவுக்கு போயிருப்போம், சினிமா பார்த்துருப்போம். சர்ச்சுக்கு போறதுனால சினிமாவுக்கு போக முடியல, பாஸ்டர் கிட்ட சொல்லி கொடுத்துட்றாங்க, பாஸ்டர் வேண்டாம் சொல்றாரு, வீட்டுல தேவையில்லாத பிரச்சனை, சினிமாவுக்கு போக முடியல. சர்ச்சுக்கு போகலன்னா ஸ்தோத்திரம், இஷ்டம் போல வாழலாம், ஸ்மோக் ட்ரிங்கிங் எல்லாம் பண்ணலாம், இஷ்டம் போல வாழலாம். யாரும் குடிச்சா கேட்கறதுக்கு ஆள் இல்லை, ஸ்மோக் பண்ணா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனா சர்ச்சுக்கு போனா இதெல்லாம் கேட்கிறாங்க. நான் என்னால வாழ முடியல, சில நேரத்துல என்னோட விருப்பத்துக்கு வாழ முடியல. சில பேர் சொல்றாங்க வாழ வேண்டிய வயசுல வாழுன்றாங்க. ஆனா நான் ஒரு சட்டத்தையும் திட்டத்தையும் வகுத்து இப்படிதான் வாழணும்னு நான் நினைக்கிறேன். சர்ச்சுக்கு போறதுனால அதெல்லாம் நடக்குது. ஒருவேளை நான் போலனா நான் எப்படி வேணாலும் வாழ முடியும். அல்லேலூயா. அப்படி சலிச்சுக்கிறோம். ஆனா யாருக்கு தேவன் நல்லவரா இருப்பார்? எல்லாருக்கும் தேவன் நல்லவரா இருப்பார்? ஆனா இல்ல. ஸ்தோத்திரம். சில நேரத்துல ஆண்டவருக்கு கூட கோபம் வரும்னு பைபிள்ல வசனம் இருக்கு, ஆண்டவருக்கு கோபப்படுவார்னு பைபிள்ல வசனம் இருக்கு. அல்லேலூயா. அப்படியானால் யாருக்கு அவர் நல்லவரா இருப்பார்? வாசிக்கலாம். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஆமென். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 955வது பக்கம் பழைய ஏற்பாட்டுல, 955வது பக்கம் பழைய ஏற்பாட்டுல புலம்பலின் புஸ்தகம் வாசிக்கலாமா? ஆமென். 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். புலம்பல் 3:25. ஆமென். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்ம தம்மை நல்ல வசனம் சொல்றது, தமக்கு காத்திருக்கிறவர்கள். முதலாவது ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேரு தேவ சமூகத்துல காத்திருக்கணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவர், தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவர். ஆமென். காத்திருக்கிறதுனா என்ன பிரதர், காத்திருக்கிறதுனா என்ன சிஸ்டர் அப்படின்னா, ஸ்தோத்திரம் பாருங்க, ரொம்ப அழகா சொல்லணும். எதுக்காக காத்திருக்கணும்னா 23வது வசனம் வாசிங்க. அவைகள் காலைதோறும் புதியவைகள். எவைகள் தெரியுமா? கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் காலைதோறும் புதியவைகள். சொல்லுங்க. ஆமென். அந்த புதிய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு காலமே எழும்பி தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க. காலமே எழும்பி தேவ சமூகத்துல காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவர். சில பேருக்கு காலையில நல்ல தூக்கம் வரும் சொல்லுவாங்க. 3-4 மணிக்கு நல்ல தூக்கம் வரும், 6 மணிக்கு நல்ல தூக்கம் வரும். ஆண்டவர் சொல்றாங்க, காலையில நீ புதிய நன்மைகளை அடையணும், காலையில புதிய ஆசீர்வாதங்களை அடையணும், காலையில தேவ ஆசீர்வாதங்களால நிரப்பப்படணும்னு சொன்னா, உன் வீடு பணத்தால, செல்வத்தால, சமாதானத்தால் நிரப்பப்படணும்னு சொன்னா காலமே எழும்பி தேவ சமூகத்துல போய் காத்துரு. அல்லேலூயா. காலமே எழும்பி தேவ சமூகத்துல போய் ஆமென் சொல்லுங்களேன். தம்மை தேடுகிறவர்களுக்கு, காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஏன் சொல்றேன் தெரியுமா? ராபோஜன ஆராதனைக்கு வர நேரமா இது? ஆராதனைக்கும் லேட்டு, ராபோஜன பந்திக்கு வர நேரமா இது? ஸ்தோத்திரம். அப்படி இருக்கார். ஆமென். ராபோஜன பந்திக்கு சீக்கிரமா வந்து பழகணும், பயபக்தி வேணும்ல. கவனிங்க, கவனிங்க. தம்மை தேடுகிற. ஆமென். காலையில எழுந்து நீங்க ஆண்டவர்கிட்ட போய் எதையும் கேட்காதீங்க, ஆண்டவர்கிட்ட போய் எதையும் அமைதியை காத்துருங்க. ஆமென். தேவன் உங்களுக்கு தர வேண்டியவைகளை அவர் தருவார். அல்லேலூயா. காக்கைகளும் குருவிகளும் கூவுறது போல மனுஷ இனமாகிய நாம் கர்த்தரை நோக்கி சத்தமிடுவோம். கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் சொல்லுவோம், இயேசுவே என்னை ஆசீர்வதியும் சொல்லுவோம். எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க கேட்க தேவையில்ல. நீங்க இன்னைக்கு எனக்கு என்னத்தை கொடுக்க விரும்புறீங்களோ, இன்னைக்கு என்னத்தை ஆஸ்வதிக்க விரும்புறீங்களோ அதை இன்றைக்கு எனக்கு தாருன்னு காலையில கேட்கிற ஆமென் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இரண்டாவது யாருக்கு நல்லவர் தெரியுமா? தேடுகிறவர்களுக்கு நல்லவர். சொல்லுங்க. தேடுகிறவர்களுக்கு. இது காலையில காத்திருக்கணும்.
சாயந்தரம் தேடணும். ஆமென் சொல்லுங்களேன். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும்னு 10:7 வாசிக்கிறோம். நீ ஸ்தோத்திரம் தேடுகிற யாவருக்கும் அவர் நல்லவர்னு வாசிக்கிறோம். நீங்க தேடி பாருங்க அவரை. ஸ்தோத்திரம். சகே என்கிற ஒரு மனுஷன் தான். அவன் இப்படி சொன்னான், அவர் எப்படிப்பட்டவரோ என்று வகை தேடினானா. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவரோ. ஆமென் சொல்லுங்களேன். அவர் எப்படிப்பட்டவர் என்று தேடி பாருங்க. உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். உங்க வாழ்க்கையில பிரச்சனையா, போராட்டமா, சண்டையா, பிரிவினையா, சூனியமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கிட்ட தேடிப்போங்க. வேற யாரும் தேடாதீங்க. மனுஷன் தேடாதீங்க. மனுஷன் ஒரு நாள் உங்களை ஏமாற்றுவான். மனுஷன் உங்களுக்கு ஒரு நாள் தோல்வியை கொடுப்பான். மனுஷன் உங்களுக்கு ஒரு நாள் அவமானத்தை கொடுப்பான். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும். ஆமென். நீ ஆசீர்வாதமா இருப்ப. சொல்லுங்க, சொல்லுங்க. உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா என் ஆண்டவர் திட்டமா சொல்றாருங்க. காலமே எழும்பி காத்துரு, சாயந்தரம் வந்து கர்த்தரை தேடு. இன்னைக்கு கொடுத்தது எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்கு தேவன் நல்லவராயிருப்பார். அவர்களுக்கு தேவன். ஆமென். காலையில அந்த காத்திருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? நம்ம நிறைய பேர் ஆசைப்படுறது பூமியில ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும். மறுமையை பத்தி நம்ம யாருமே இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணல, யோசிக்க. இன்னொரு வாழ்க்கை இருக்கு தெரியுமா? நம்ம செத்ததுக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்கு. இது வாழ்க்கை இல்ல. அல்லேலூயா. இது வாழ்க்கை இல்ல, இன்னொரு வாழ்க்கை இருக்கு. இந்த பூமியில பிறந்தோம், வளர்ந்தோம், மேல வந்துட்டே இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம இறந்துருவோம். அப்புறம் நம்ம பிள்ளைங்க பெரிய ஆள் ஆவாங்க, நம்ம பிள்ளைங்க பெரிய ஆளாய் வயசாக அவங்க இறப்பாங்க. இப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஆனா நித்தியம் என்பது ஒரு வாழ்க்கை இருக்கு. அதை பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்லை. அதை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆனா இந்த பூமியில நிறைய நிறைய ஆஸ்வதிக்கப்பட விரும்புறோம். இந்த பூமியில நிறைய மேன்மைகளை அடைய விரும்புறோம். நல்ல வீடு, நல்ல வாசல், நகை, நல்ல சுகமான சந்தோஷமான வாழ்க்கைய வாழ விரும்புறோம். அதுக்கு நிறைய சம்பாதிச்சா நடக்குமா? இல்ல ஓடி ஓடி உழைச்சா நடக்குமா? இல்ல, அதெல்லாம் ஒரு பார்ட்ஸ். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அதையும் மீறி ஒரு வாசனை இருக்கு. சங்கீதம் 37:7 வாசிங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை நோக்கி காத்திரு. சொல்லுங்க. ஆமென். நீ கர்த்தரை நோக்கி காத்திருக்கும் போது, ஆமென், உனக்கு விரோதமா இருக்கிற எல்லாவற்றையும் இந்த பூமியில ஸ்தோத்திரம் மாற்றுவார். 9வது வசனம் வாசிங்க. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். ஆமென். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்ளுவார்கள். நிறைய ஆசீர்வாதம் வேணும்னு விரும்புறீங்களா? நீங்க சம்பாதிக்கிறது நிலைக்கணும்னு விரும்புறீங்களா? நீங்க நிறைய பேர் சம்பாதிச்சதெல்லாம் வீட்டுல இருந்தா பெரிய கோட்டீஸ்வரனா இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா நிறைய பேர் வீட்டுல இல்ல. ஏன் இல்ல? பேராசை. ஜெபிக்கிற உணர்வு இல்ல, காத்திருக்கிற உணர்வு இல்ல. ஓடி 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 உழைச்சி ஓட்டப்பையில போட்டுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த பூமியில ஆசீர்வாதமா இருக்கணும்னா சொல்லுங்க. ஆமென். உனக்கு என்ன வேணும்? எல்லாமே ஆண்டவரால தர முடியும். உனக்கு எல்லாத்தையும் ஆண்டவரால தர முடியும். அவர் உனக்கு தருவதற்காக நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவர், நிச்சயம் உனக்கு தருவார். அதற்கு என்ன செய்யணுங்க? அவரை நோக்கி காத்திரு, இந்த பூமியை சுதந்திரத்துக் கொள்ளுவாய். அவரை நோக்கி காத்திருக்கும் போது நியூ ஐடியாஸ் வரும். நம்மளுக்கு எதை எப்படி சம்பாதிக்கணுங்கிற ஐடியா வரும். நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, ஐடியா இல்லாம சம்பாதிக்கிறான். என்ன இல்ல? ஐடியா இல்ல. ஆனா சில பேர் கொஞ்சமா சம்பாதிக்கிறான், பக்கா பிளான் பண்ணி சம்பாதிச்சு செட்டில் ஆகுறான். பூமியில ஆசீர்வாதமா இருக்கிறான், ஒழுக்கமா இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் கர்த்தருக்கு காத்திருக்கிறதுல சாராய கடையில காத்திருப்பான். சில பேர் கர்த்தருக்கு காத்திருக்கிறதுல பொருளாதாரத்தை எங்க கிடைக்கும் என்ன கிடைக்கும் காத்திருப்பான். என்ன பிரயோஜனம்? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா சம்பாதிச்சுட்டு, இல்ல வெளிநாட்டுல போய் நல்லா சம்பாதிச்சுட்டு வந்துட்டு ஊர்ல வந்து சாராயம் குடிப்பாங்க. ஸ்தோத்திரம். ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஆடுவாங்க, அழிவாங்க. என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு காத்திரு. ஆமென். நீ கொஞ்சமா சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, நிறைவாய் உன்னை தேவன் ஆஸ்வதிக்க முடியும். நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்கு காத்திருங்க.
கொஞ்சமா சம்பாதிச்சாலும் வீட்டுல சமாதானமா இருங்க. மனைவியோட சண்டையிடாதீங்க, புருஷனோட சண்டையிடாதீங்க, பிள்ளைகளோட பேசுங்க. அல்லேலூயா. குடும்பம் ரொம்ப முக்கியம். 4000 3000 சம்பாரிச்சு குடும்பத்துல ஒருத்தர் பேசிக்கல எந்த பிரயோஜனம் கிடையாது. பிள்ளைகளோட நேர செலவழிகள் எந்த பிரயோஜனம் கிடையாது. வாழ வேண்டிய வயசுல சகல விதமான ஆசீர்வாதத்தோட வாழணும். அதற்கு நீங்கள் தேவனுக்கு காத்திருக்கணும். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. முதல்ல தேவனுக்கு காத்திருக்கணும். ஆமென். அவர் தான் எல்லாவற்றையும் கொடுத்தார், இப்பையும் கொடுக்கிறார், இனிமேலும் கொடுப்பார். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கணும். சொல்லுங்க ஆமென். கர்த்தருக்கு காத்திருந்தா என்ன கிடைக்கும்? காலையில புதிய கிருபை கிடைக்கும். ரெண்டாவது, பூமியின் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. கேட்கல? 34வது சங்கீதத்துல 8வது வசனம் வாசிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு காத்திருந்தாதான் தெரியும். சொல்லுங்க ஆமென். ஜெபிக்கிறவங்களுக்கு தான் அவர் எவ்வளவு நல்லவர்னு தெரியும். ஜெபம் பண்ணாதவங்களுக்கு தெரியாதுங்க. என்ன ஆண்டவர் அப்படின்ட்டு போயிடுவான், அவர் என்னத்தை தருவாரு அப்படின்ட்டு போயிடுவாங்க. நீ காத்திருந்து பார், நீ ஜெபம் பண்ணி பார், உன் சிந்தைய முடக்கு, உன் காலை முடக்கி போய் ஆண்டுடைய சமத்துல உட்கார்ந்துரு. ஆமென். ஆண்டவரே நோ ஐடியான்னு சொல்ல ஆண்டவர்கிட்ட, ஐ எம் அரெஸ்ட், நான் அரெஸ்ட் ஆயிட்டேன், எனக்கு என்ன செய்யன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு புது ஐடியாவை கொடுங்க முன்னேறதுக்கு. நான் டேஸ்ட் பண்ற அந்த ஆசீர்வாதத்தை, நான் உணர்ற அந்த ஆசீர்வாதத்தை, எனக்கு என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. அல்லேலூயா. தம்மை தேடுகிறவர்களுக்கு, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த வசனம் சொல்லுது, ஆமென், ருசித்து பார்க்கிறவர்களுக்கு அவர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். ருசிச்சு பாருங்க கர்த்தரை. தேடி தேட 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 அவரை ரொம்ப கவனிக்கணும். பூவரசன் கவனின்னு, அவரை தேட 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 புதிய நன்மைகளை கர்த்தர் உண்டாக்குவாங்க. அல்லேலூயா. உங்க வீட்டுல பல டோர்ஸ் ஓபன் ஆகும் தெரியுமா? நான் சொல்றேன், பணங்கிற ஆசீர்வாதங்கிற டோர் ஓபன் ஆகும், வேலைங்கிற டோர் ஓபன் ஆகும், சமாதானங்கிற டோர் ஓபன் ஆகும், தூக்கங்கிற டோர் ஓபன் ஆகும். திறந்த வாசல தேவனும் கட்டளையிடுவார். அவர் சமூகத்துல போய் காத்துரு. அல்லேலூயா. அவர் சமூகத்துல காத்திருக்கும் போது எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களும் நிச்சயமாக திறக்கப்படும். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் தருவார், அவர் தந்தை தீர்வார். நம்முடைய தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் கல்லோ மண்ணோ அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் மரத்தினால் உண்டாக்கப்பட்டவர் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் நட்சத்திரம் அல்ல. நம்முடைய ஆராதிக்கிற தேவன் வானமோ சூரியனோ அல்ல. அவர் உயிரோடு இருக்கிற உணர்வுள்ள ஆண்டவர், இவைகளை எல்லாவற்றையும் படைத்தவர். அல்லேலூயா. அவரை தேடுங்க, அவரை தேடுங்க. அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் நல்லவர். அல்லேலூயா. அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். காத்திருங்க. காத்திருக்கிறது ஒரு டேஸ்ட் தெரியுமா? அவர் சமூகத்துல காத்திருப்பது ஒரு சுவை. ஆனா நம்ம எங்கேயுமே காத்திருக்க பழக்கமே, ரேஷன் கடைக்கு போனா கூட முன்னாடி நுழைஞ்சு போயிட்டு முன்னாடி வாங்கிடணும். நமக்கு முன்னாடிக்கிறவங்க எல்லாம் நம்ம மேல கோவப்படுற மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. ஏதாச்சும் நம்மளை திட்டணும், அப்போ கூட நம்மளுக்கு என்ன வராது, புத்தி வராது. அப்படியே குறுக்கால போயிட்டு அவசரப்படுவோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட நமக்கு அவசரம் தான், வேகமா போகணும், நோ வெயிட்டிங். நாம காத்திருக்க முடியாத ஒரே ஒரு இடம் சர்ச்சு தான். இங்க மட்டும்தான் வெயிட் பண்ண மாட்டோம், வேற இடத்துல எவ்வளவு நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுவோம். ஆனா அவசரம் எல்லாத்துக்கும். நம்முடைய மைண்ட் அந்த மாதிரிங்க. போய் ஆண்டுடைய சமூகத்துல ஆறாம் உட்காருங்க. அல்லேலூயா. அவர் சமூகத்துல போய் அமைதியா உட்காருங்க. எனக்கு ஒரு ஆவிக்குரிய தாய் உண்டு, எங்க பாஸ்டம்மா. எங்க பாஸ்டம்மா கிட்ட நான் எதையாச்சும் கேட்கணும்னு நான் விரும்புவேன். அவங்க ஆசீர்வாதமா இருக்காங்க, இல்ல பேசணும்னு நான் விரும்புவேன். ஏதாச்சும் அவங்க கிட்ட போய் பேசணும் அப்படின்னு விரும்புவேன். அவங்க ஒரு 3000 பேருக்கு மேல உள்ள ஒரு விசுவாசி உள்ள சபை, அந்த விசுவாசி உள்ள சபை, ரொம்ப பிஸியா இருக்கிற ஒரு தாய் அவங்க. அப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னா, அவங்களோட பேசணும்.
நான் ஃபோன் பண்ணி கேட்க மாட்டேன், அம்மா நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா, உங்களை பார்க்கணும்லாம் கேட்க மாட்டேன். நேரா கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுல போயிட்டு கீழே ஹாஸ்டல்ல தங்கிடுவேன். அவங்க எப்ப ஃப்ரீயா இருப்பாங்க தெரியுமா? காலையில எழும்பி வந்து ஜெபம் பண்ணிட்டு பால்கனில உட்கார்ந்து இருப்பாங்க. அல்லேலூயா. அப்படியே வந்து சைலண்டா உட்கார்ந்து இருப்பாங்க. நான் என்ன செய்வேன்னா 5 மணிக்கெல்லாம் எழுந்து நீட்டா ரெடி ஆயிட்டு எப்ப வந்து உட்காருவாங்கன்னு பார்த்து நிற்பேன். அப்போ வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், காத்துட்டே இருப்பேன். அவங்க ஜபம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்கார்றாங்கல்ல, அப்ப நான் போய் நிப்பேன். ஏன் சொல்லுங்க? அவங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க ஜெபம் பண்ணிட்டு, எந்த சிந்தனையும் இருக்காது. நான் முட்டி போட்டு எனக்கா ஜெபம் பண்ணுங்க. அப்போ அவங்க அவங்க மைண்ட்ல இருந்த ஆசீர்வாதமெல்லாம் எனக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்ல, நான் எதையாச்சும் அவங்க கிட்ட கேட்டனா உடனே செய்யணும்னு ஒத்துக்குவாங்க. எனக்கு எவ்வளவு சீனியர் பசங்க சர்ச்சுக்கு எனக்கு சர்ச்சு கட்டி கொடுத்தாங்க, பைக் வாங்கி கொடுத்தாங்க. காரணம் என்ன? காத்திருப்பது. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய சமூகத்துல போய் தேவ சமூகத்துல காத்திருக்கிறது தான் பெரிய பாக்கியம். நான் அவங்களுக்கு அவங்க மூலமா கர்த்தர் எனக்கு செய்வாரு. நான் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து நான் போனேன். கர்த்தருக்கு காத்துருங்க, நீங்க பூமியில ஆசீர்வாதமா இருப்பீங்க. காலையில எழும்பி சீக்கிரமா எழும்பி பிரதர் சிஸ்டர் காலையில எழும்பி தேவசனை முட்டி போட்டீங்கன்னு வைங்க, அந்த நாள் உங்க வாழ்க்கையில சக்சஸா இருக்கும். நீங்க காலையில எழும்பி வேலை 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 ஓடுனீங்களேன், உங்க வீட்டுல கடன் ஓயாது, டென்ஷன் ஓயாது, பிரச்சனை ஓயாது, எப்பவும் சண்டையும் கோவம் வீட்டுல நிறைஞ்சிருக்கும். உலகத்தான் சொல்லுவான் தெரியுமா, சனி முடிச்சிச்சு வீடுன்னு சொல்லுவான் தெரியுமா. காலையில எழும்பி ஜெபிக்காத வீடெல்லாம் அப்படி இருக்கும். நீ ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் காலமே எழும்பி ஜெபிக்கணும், காத்திருக்கணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட உணர்வெல்லாம் இல்லை. ஆண்கள் எல்லாம் வேலைக்கு போற பிஸி, பெண்கள் எல்லாம் சமைக்கிற பிஸி. அப்ப யார் ஜெபம் பண்றது? யார் காத்திருப்பது? ஆமென். காத்திருப்பு என்ன தெரியும், என்ன செய்யும் தெரியுமா? ஏசாயாவின் புஸ்தகம் நான் எடுத்துக்கிறேன். நாற்பதாம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள். ஆமென். நீ கர்த்தருக்கு காத்திருந்தனா கவனிக்கணும் எல்லாரும், என்ன கர்த்தருக்கு காத்திருந்தனா கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவாய். அந்த பலத்தை கர்த்தர் தருவாரு. மேல போகணும்னு ஆசை இருக்குதான் நம்மளுக்கெல்லாம், முன்னேறணும்னு ஆசை இருக்குதான் நமக்கெல்லாம். ஆமென் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் உங்களுடைய தகப்பனா, ஒரு ஆவிக்குரிய தகப்பனா, பாஸ்டரா பேசுறேன். கவனிங்க, நான் ஏன் ஆசீர்வாதமா இருக்கேன் தெரியுமா? ஏன் ஆசீர்வாதமா இருக்கேன் தெரியுமா? காலமே எழும்பி 2 மணி 2:30 மணி என் ஜெப நேரத்துல எழும்பி தேவ சமூகத்துல உட்கார்ந்து ரொம்ப டயர்டா வருவேன் வீட்டுக்கு. ஒரு நாள் 2 மணிக்கு வந்தேன் வீட்டுக்கு நான். அப்ப நேரம் வந்து சர்ச்சில் சாஸ்தாங்கமா, ஆண்டவரே ரொம்ப டயர்டா இருக்கானா, நான் ஜெபம் பண்ணணும்னு விழுந்தேன். சில நேரத்துல தூக்கம் இல்ல, ஜபத்துல போய் உட்கார், ரொம்ப வேலை, ரொம்ப டயர்டா இருக்கேன். ஆனா ஜெபிக்கணும், காலமே போய் ஜெபிக்கணும். நான் இன்னைக்கு கார் வச்சிருக்கேன், இந்த வீடு கட்டியிருக்கேன், இந்த சர்ச்சை கட்டியிருக்கேன், இன்னும் வெளியில சர்ச் எல்லாம் கட்டியிருக்கிறோம், இன்னும் நிறைய ஆசீர்வாதமா நிறைய பேருக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோம், உதவி செய்யறோம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், தேவ சமூகத்துல காத்திருக்கிறது. நம்மளால எதையும் செய்ய முடியாது பிரதர், நம்மளால எதையும் செய்ய முடியாது சிஸ்டர். ஆனா தேவ சமூகத்துல காத்திருந்தா அவர் நமக்கு தருவார், எல்லாவற்றையும் நாம் செய்வோம். அல்லேலூயா. காத்திருங்க, எழும்புவீங்க. காத்திருந்தா என்ன பண்ணுவீங்க? ஆமென். கொஞ்சமா சம்பாதிச்சாலும் மேல எழும்புவீங்க. நீங்க சம்பாதிக்கிறது 1000 ரூபாய் தான் இருக்கும், ஆனா ஒரு 100-200 செலவாகும், மீதியெல்லாம் பேலன்ஸ் பண்ணுவீங்க. உங்க வீட்டுல இருக்கும், கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். சில பேர் 1000 ரூபாய் சம்பாதிப்பான், 900 ரூபாய் செலவு பண்ணுவான், பிரயோஜனம் இல்லை. ஆனா நீங்க கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தா, அமைதியா இருந்தா, ஒழுக்கத்தோடு இருந்தா, உணர்வோடு இருந்தா, அதே 1000 ரூபாய் பல ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் அதிபதிகளாக இருக்க முடியும். மேல எழும்புவீங்க. சொல்லுங்க ஆமென். மேலே எழும்ப கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் ஓடினாலும் இளைத்து உங்களுக்கு இளைப்பும் வராது, சோர்வும் வராது. ஏன்னா நீங்க எங்க காத்திருந்தீங்க? ஆமென். அதனால அவர் உங்களுக்கு நல்லவர்.
ஓடிட்டே இருப்பீங்க. சொல்லுங்க, ஓடிட்டே. கஷ்டமே வராது, ஆனா வேலை செய்வீங்க, சம்பாதிப்பீங்க. எப்போ? தேவ சமூகத்துல காத்திருந்தா. உங்க வீட்டுல எப்பயாச்சும் பிரச்சனையா, கோவமா, சங்கடமா, இல்ல பணம் இல்லையா, இல்ல ஸ்தோத்திரம் உங்க வீட்டுல சமாதானம் கேடா, உட்கார்ந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஜபம் இருக்காது. என்ன இருக்காது? ஒரு சகோதரன் ஓயாம சண்டை போடுறானா, ஒரு சகோதரி ஓயாம சண்டை போடுறாளா, ஒரு பிள்ளைகள் கீழ்ப்படியில வீட்டுக்கு, அது ஒரே ஒரு காரணம் தான், காலையில ஜெபம் பண்ணாத கேஸ். இதெல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களதான் சொல்றாரு. சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டீங்களா? கமலா மட்டும் என்ன பார்த்து சொல்றா? உங்களதான் சொல்றாரு. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களதான் சொல்றாரு. இந்த வீட்டுல காலையில எழும்பி ஜெபம் பண்ணலன்னா ஒரு மாதிரி பாடியே மந்தாரமா இருக்கும், ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கும். எனக்கு கூட இருக்குங்க. நான் இன்னைக்கு காலைல ஜெபம் பண்ணலன்னு வைங்களேன், 8 மணிக்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுது சார். 8 மணிக்கெல்லாம் தண்ணி கேட்பேன், குடுக்கல, நான் குடிக்க தண்ணி கேட்டு குடுக்கலன்னா அதை விட வேற என்ன உனக்கு வேலை, என் ஒய்ஃப் கிட்ட சண்டைக்கு போயிடுவேன், பிள்ளைங்க கிட்ட சண்டை. ஏன்னா காலையில என் மைண்ட ஃப்ரெஷ் ஆக்கல, நான் தியானம் பண்ணல, நான் ஜெபிக்கல. வேலை, வருமானம், வேலை, ஓடணும், அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், தூக்கி எறிஞ்சது. அதெல்லாம் தேவ சமூகம். எழுமனோனே ஜெபிக்காதவங்களுக்கெல்லாம் கோபம் வரும். ஜெபிக்காதவங்களுக்கு வர கோபம் எல்லாம் சாக்கடைக்கு சமம். எப்படி? யாருடைய கோபம்? அப்ப கோபம் வரக்கூடாது, கோபம் வரணும். நல்லத்துக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, கோபம் வரணும், தப்பு இல்லை. ஆனா அனாவசியமா ஜெபிக்காம வர்ற கோபம் எல்லாம் சாக்கடைக்கு சமம். சாக்கடை ஏதாச்சும் பிரயோஜனமா? சாக்கடை ஏதாச்சும் பிரயோஜனமா? அதே போலதான் நம்முடைய கோபம் எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்புறம் சொல்லுவாங்க, தெரியாம கோவப்பட்டேன். சொல்லுங்க, நான்லாம் அப்படி சொல்ல மாட்டேன் என் வீட்டுல. ஆமா கோவப்படுவேன். நான் என் வீட்டுல சொல்லுவேன், ஆமா கோவப்படுவேன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் தப்பா கோவப்பட மாட்டேன், திட்டுவேன். ஏன்னா ஒரு ஒழுக்கம் இருக்குல்ல, காத்திருக்கிறோம்ல, தேவ சமூகத்துல ஜெபிக்கிறோம்ல. ஆமென், அல்லேலூயா. இனிமே உங்க வீட்டுல சொல்லுங்க, ரொம்ப பேசுறாங்கன்னா பிசாசு, இது ஜெபம் பண்ணாத பிசாசு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நானும் பாசமா என்ன சொல்லுவாங்க, நான் பாசமா சொல்லுவேன், இப்ப இன்னைக்கு சண்டை, இது ஜெபம் பண்ணாத பிசாசு. இது என்ன பிசாசு? ஆமா, சில ஜெபம் பண்ணாத பிசாசுகள்லாம் எங்க இருக்குது? பக்கத்துல சொல்லுங்க, நம்ம வீட்டுலதான் இருக்கு. சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டீங்களா ஐயா? சொல்லிட்டீங்களா? ஜெபம் பண்ணாத பிசாசெல்லாம் எங்க இருக்கு? இமானி, ஜெபம் பண்ணாத பிசாசெல்லாம் எங்க இருக்கு? ஆமா, சொல்லுப்பா. கமலா சொல்லு, ஜெபம் பண்ணாத பிசாசு எங்க இருக்கு? சொல்லு பிரசன்னா, ஜெபம் பண்ணாத பிசாசெல்லாம் எங்க இருக்கு? ஆமா, சகோதரி சொல்லுங்க, ஜெபம் பண்ணாத பிசாசெல்லாம். நம்ம வாழ்க்கையில ஓடுறதே கஷ்டம், இதுல வேற பிசாசுங்களோட ஓடணும். இதுல அல்லேலூயா, அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? சில பேர் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வந்தா மூஞ்சி பாக்குறதுக்கு அம்சமா தெரியும். அப்படி பார்த்துட்டு வந்து அப்படி தொட்டு அப்படி முத்தம் கொடுக்கணும் போல தோணும். இந்த ஜெபம் பண்ற மூஞ்சிங்களை, ஜெபம் பண்ணாத மூஞ்சிகளை பாருங்க, அப்படியே வெடிக்கும். காலையில எழுந்து, சாப்பிட்டியா? என்ன பண்றேன். மாடை பிடிச்சு கட்டினியா? கட்டினேன். சோறு பண்ணியா? பண்ணு. வேலைக்கு போறியா இல்லையா? போனா என்ன, போலனா உனக்கு என்ன? இதெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமா? காலையில ஜெபம் பண்ணாத ஆளு. சொல்லுங்க, அல்லேலூயா. வீட்டுக்கு நேரா வருவாங்க சாயந்தரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, டீ தண்ணி ஏதாச்சும் வேணுமா? இப்பதான் கண்ணு தெரியுதா? இப்பதான் கண்ணு தெரியுதா? நம்ம கேட்டது தப்பா? டீ தண்ணி வேணும். இதெல்லாம் ஜெபம் பண்ணாத ஆளு, காத்திருக்காத ஆளு. நீ கோடி கோடியா சம்பாதிச்சாலும் அது உன் வீட்டுல விளையாது. முதல்ல அம்பல்னஸ் வேணும், அமைதி வேணும் வீட்டுல, நிம்மதி வேணும் வீட்டுல, சமாதானம் வேணும் வீட்டுல. உன் மனைவிக்காக, உன் புருஷனுக்காக நீ ஜெபிக்கிறவளா இருக்கணும், உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். உங்களுக்குள்ள ஒரு நல்ல உற்சவம் உண்டாகணும். ஆமென். உங்க வீட்டுல இந்த பூமியின் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். உங்க வீட்டுல நீங்க உங்க எல்லாரை விட மேல உயர்ந்து வருவீங்க. சொல்லுங்க, மேல மேல மேல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் நல்லவரா இருக்கிறார். உன் கைய பிடிச்சு அவர் மேல தூக்கி விடுவார். வா, நான் உன்னை தூக்கி விடுறேன், வா, நான் உன்னை ஆஸ்வதிக்கிறேன், வா, உன்னை மேன்மைப்படுத்துறேன், வா, உன் தேவையை நான் சந்திக்கிறேன், வா, உனக்கு எல்லாவற்றையும் நான் தரேன், வான்னு ஆண்டவர் சொல்லுவாரு.
ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களுக்கு அவர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவர். ஆமென். காலமே காத்திருக்கிறவர்களுக்கு நல்லவர். ஹல்லேலூயா. லாஸ்டா நான் சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய சர்ச்சில் ஒரு குடும்பம் இருக்காங்க. அவங்களுக்கு நான் எப்பவும் சொல்லுவேன், ரொம்ப ஏழை குடும்பம், வசதி எல்லாம் அவங்க கிட்ட கிடையாது. ரொம்ப நம்ம சர்ச்சுக்கு வரும்போது விறகு வெட்டி சம்பாதிச்சு டெய்லி 1 கிலோ அரிசி வாங்கி சாப்பிட்ற குடும்பம். நம்ம சபையில ரட்சிக்கப்பட்டாங்க, சபைக்கு வந்து நான் இப்படி சொல்லி கொடுத்தேன் அவங்களுக்கு. பாருங்க பிரதர், விசுவாசத்தோடு வேலை செய்யுங்க, கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். ஜபத்தோடு வேலை செய்யுங்கன்னு சொன்னேன். கர்த்தர் அவங்களை ஆஸ்வதிச்சு இன்னைக்கு அவங்க வீட்டுல ஒரு காரு, ஒரு குட்டியான வண்டி, ஒரு 225 பல்சரு, ஒரு சில லட்சங்களுக்கு அதிபதிகள், சில லட்சங்களுக்கு. நானா நம்ம சர்ச்சுக்கு வரும்போது ஒண்ணுமே கிடையாது. ஒரு 5-6 ரூபாய் சம்பளம் அவங்க மகனுக்கு. அந்த அந்த அவங்க ஸ்தோத்திரம், அந்த சகோதரிக்கும் சகோதரனுக்கும் காட்டுல விறகு வெட்டுற வேலை. நம்ம சபையில ரட்சிக்கப்பட்டாங்க. கொழு ஓட்டுவாங்க, சாராயம் குடிப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க வீட்டை நீங்க போய் பாருங்க, அவங்க குடும்பத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க என்ன ஜன பந்துகள் மத்தியில் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்னே ஒண்ணுதான் ரகசியம், சொன்னதை செஞ்சாங்க, சொல்லி கொடுத்து அப்படியே செஞ்சாங்க. காத்துரு, நிறைய சம்பாதிக்காத, காத்துரு, கொஞ்சமா சம்பாதிச்சாலும் நிம்மதியாரு, சந்தோஷமாயிரு, அதையே தேவன் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. உன் குடும்பத்துல வச்சு அதையே உன்னை வச்சு தேவன் ஆஸ்வதிக்க முடியும். அம்பல்னஸ், ஜெபிக்கிறவங்களா மாறு. வீட்டுல எப்படி இருங்க, தூங்கி எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? ஆமா, என்ன பண்ணணும் பூவரசன்? காலையில ஆமா என்ன பண்ணணும் கோவிந்தராஜ்? ஜெபம் சொல்லுங்க. கேசவன் காலைல ஜெபம் பண்ணாம வீட்டை விட்டு என்ன பண்ணக்கூடாது. அப்ப நீங்க ஜெபம் பண்ணாம போனா என்ன பண்ணுவீங்க? டென்ஷன் ஆவீங்க. சொல்லுங்க. ஆமா, டென்ஷன். அந்த கோவம் வந்து அதுக்கு பேர் என்ன? சாக்கடை. நம்ம சாக்கடையா மாறணும். நம்ம குடும்பத்தையும் நம்ம என்னவா மாத்திக்கிறோம்? சாக்கடையா மாத்தி. அப்ப ஜெபிக்கிற நம்ம என்னவா மாத்த மாட்டோம்? சாக்கடையா மாத்த மாட்டோம். ஆமென். தெளிந்த புத்தியுடையவங்களா மாறும், தெளிந்த அறிவுடையவங்களா மாறும். சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். அல்லேலூயா. சில பேர் சம்பாதிக்கிறதுலாம் எங்க வர்றதில்ல, எங்க போகுதுன்னு தெரியல. அப்படிப்பட்டவங்களெல்லாம் பிடிச்சி கேஸ் கொடுத்து உள்ள தள்ளணும்னு தோணுது. பைபிள்ல ரைட்ஸ் கொடுக்கலையே. அல்லேலூயா. ரைட்ஸை கொடுத்திருந்தா கண்டிப்பா சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வராதவங்களெல்லாம் கொண்டு போயிட்டு, சார் முதல்ல இவங்கள ஒரு 10 மாசத்துக்கு வெளியே விடாதீங்க சார், நான் போலீஸ் ஸ்டேஷனே வந்து சர்ச் நடத்திட்டு போறேன்னு சொல்லுவேன். நீங்க சம்பாதிக்கிறத வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க, உங்க மனைவி பிள்ளைகளுக்கு கொடுங்க, வீண் செலவு பண்ணாதீங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர், 2வது குடும்பம், 2வது, அதுக்கப்புறம் தான் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் எல்லாமே அடுத்து. ஆண்டவர், 2வது குடும்பம். ஆமென். சாட்சிகளா இருங்க. யாருக்கு அவர் நல்லவர்? காலமே தேடுகிறவர்களுக்கு அவர் தேடினா என்ன கொடுப்பாரு? கிருபையை கொடுப்பாரு. ஆமென். 2வது ஒரு கர்த்தர் யாருக்கு நல்லவர்? தம்மை தேடுகளுக்கு நல்லவர். என்ன கொடுப்பாரு? பூமியை சுதந்தரிக்க உதவி செய்வார். 3வது யாருக்கு நல்லவர்? ருசித்து பார்க்கிறவர்களுக்கு அவர் நல்லவர். சிங்கக்குட்டி தாழ் சிறந்த பட்னியா இருக்கும், உங்க வீட்டுல ஒரு நன்மையும் குறைவுப்படாது. 4வது கர்த்தர் யாருக்கு நல்லவர்? கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவர். அவர் என்ன தருவாரு? உன்னை மேல எழும்ப செய்வார். சோர்வடையாமல் இளைப்படையாமல் உன்னை அவர் உயர்த்துவார். உனக்கு என்ன இருக்கோ அதை வச்சு அவர் உயர்த்துவார். அவரால் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் காத்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் கண்களை மூடி